உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க என்னை இந்த ஊரை விட்டு அனுப்பினாலும் பரவாயில்ல, யாரும் இந்த சாப்பாடு மட்டும் சாப்பிடாதீங்க. இதுல பல்லி விழுந்து கிடந்துச்சு. இந்த சாப்பாடு கண்டிப்பா விஷம் ஆயிருக்கும். பெரிய அர்ச்சந்திரமா இவ உண்மைதான் சொல்லுவா. போமாங்கிட்டு இவளை எழுதிட்டு போங்கம்மா. அந்த பொண்ணு தான் சொல்லுது இல்ல. சாப்பிட்டு ஏதாவது ஆச்சுன்னா என்னையா பண்றது? இவ போய் சொல்றா மாப்ள. இல்ல இல்ல உண்மைதான் சொல்றேன். ஏமா உன்னை யாருமே உள்ள விட்டதே? போமா போ, சொல்லிட்டே இருக்கல. போமா. ஐயோ விடுங்க. போ. நம்ப மாட்டீயல்ல, நீங்க யாரும் என்ன நம்ப மாட்டீயல்ல. இருங்க. மாமா என்னமா பண்ற நீ? சொன்ன மாதிரி ஆயிடுச்சுல. ஏங்க இங்க யாராவது வைத்தியர் இருக்கீங்களா? யாராவது வைத்தியர் இருந்தா கூப்பிடுங்களா? பாரு யாராவது வைத்தியர் இருந்தா பாரு கொஞ்சம். வைத்தியரியா இப்ப ஒண்ணும் ஆகாதுல்ல, சரியாயிடும்ல? பச்சளை மருந்து கொடுத்துருக்கோம்ல, வளைச்சுக்குவாங்கம்மா. அம்மா அம்மா இங்க பாருமா. அம்மா அம்மாடி பாரு, கண்ணை திறந்து பாரு. பாருமா. மாமா உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? இல்ல இல்லம்மா, நாங்க நல்லா இருக்கோம். ஒண்ணு எங்களுக்கு ஒண்ணும் ஆகலம்மா. நீ நல்லா இருக்கல்ல, உனக்கு ஒண்ணும் இல்லையே. எனக்கு இருக்கிற ஒத்த ரத்த உறவு நீங்கதான். உங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. அம்மா நீ யாருமா? எனக்கு தெரியலையா மாமா? தெரியலையம்மா. நான் தான் மாமா செந்தில் மாவ. செந்தில? செந்தில் மாவடா? செந்தில் மாவடா நீ? ஆமா மாமா. அப்புறம் ஊருக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை மாமா. என்னைய ஒதுக்கி வச்சிருக்காங்க. என்ன சொல்றீங்க? என்னைய விட மாட்டாங்க. சரி நீங்க வெளியே வருவீங்களே, அப்போ உங்க எல்லாரையும் பாத்துட்டு போவோன்னு இந்த பக்கமா வந்தேன்னா பள்ளி சோத்துல விழுந்துருச்சு. அப்பவே சமயக்காரட்ட சொன்ன மாமா, அவர்தான் கேட்கல. மாடி அண்ணா அழாத, நான் அவளுக்கு ஒண்ணும் இல்ல. வாமா வா. இங்க பாருங்க, இந்த பொண்ணை யாரும் எதுவும் சொல்லாதீங்க. நாம இத்தனை பேர் சாப்பிட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும்? சின்ன பிள்ளைல இருந்து பெரிய மனுஷன் வரைக்கும் சாப்பிட்டு இருப்போம். இந்த பொண்ணு மட்டும் சரியான நேரத்துல வந்து தடுக்கலன்னா என்ன ஆயிருக்கும்? ஊரே சேர்ந்து அந்த பொண்ணுக்கு நாம எல்லாம் நன்றி சொல்லணையா? ஊர் கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்குயா, அந்த பிள்ளைகிட்ட நாங்க யாரும் பேசக்கூடாதுயா. என்னையா ஊர் கட்டுப்பாடு? என்ன ஊர் கட்டுப்பாடுங்கிற? இல்ல ராமச்சந்திரா, அட உங்க ஊர் கட்டுப்பாட்டை தூக்கி குப்பையில போடுங்க மாமா. அந்த பொண்ணு கட்டுப்பாடுன்னு ஒதுங்கி நின்றதா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? நம்ம எல்லாரும் செத்தே போயிருப்போம். எத்தனையோ வருஷம் கழிச்சு வந்திருந்தாலும் ரொம்ப மன நிறைவா இருக்கு மாமா. அப்போ நாங்க எல்லாரும் கிளம்புறோம். என்ன மாப்பிள்ள அவசரம்? இருந்து ஒரு வாரம் தங்கிட்டு போறது, தெப்பம் இருக்கு, தேர் இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துட்டு போக வேண்டியதானே மாப்பிள்ள? வந்த உடனே வெந்நிய காலில் ஊத்துற மாதிரி கிளம்புறீங்க? இல்ல மாமா, ஊர்ல போட்டது போட்டபடி கிடக்கு. வியாபாரம் நடந்துட்டு இருக்குல்ல, அத பொறுப்பா பாத்துக்க ஆள் இல்ல. நாங்க எல்லாருமே இங்கே கிளம்பி வந்துட்டோம். இனிமே வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா வந்துருவோம் மாமா. சரிப்பா, நீ முன்ன வச்ச கால பின் வைக்க மாட்ட. நீ வந்ததே மனசுக்கு ரொம்ப நிறைஞ்சு போச்சு. ஆத்தா உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டா. நீங்க நல்லா இருப்பீங்க. வாங்க எல்லாரும் போலாம். ரொம்ப சந்தோஷமா போயிட்டு வரோம். சரி வாங்க. மாமா என்ன ஊருக்கா கிளம்புறீங்க? ஆமாமா. மாமா ஒரு 8 வீட்டுக்கு வந்துட்டு போங்களேன். வீட்டுக்கா? மாமா எத்தனை வருஷம் ஆச்சு மாமா நீங்கெல்லாம் வந்து ஒரு காபி தண்ணி குடிச்சிட்டு போங்களேன். தனியாவா இருக்கீங்க? ஆமா. உங்களுக்கு பயம் இல்லையா? பயந்தேன். கண்ட பயலுவ கூரையில கல்ல வீசுவாங்க, வாசல்ல நின்னு எகத்தாளமா பேசுவாங்க.
நான் கதவை நல்லா இருக்க சாத்திட்டு படுத்துடுறது. சொந்தம் பந்தம் தாய் புள்ளன்னு 4 பேர் இருந்தா அதெல்லாம் தட்டி கேட்கலாம். நமக்குத்தே அந்த குடுப்பனை இல்லையே, நம்மளே தானே சமாளிச்சுக்கிறனும். ஒரு தடவை அந்த மாதிரி தான் வீடேறி வந்துட்டானுங்க மாமா. அப்புறம் நான் அவனுங்க கூட மல்லு கட்டி பெரிய பிரச்சனையாகி ஊருக்காரங்க யாரும் கேட்க மாட்டேன்னு ஒதுங்கி நின்னுட்டாங்க. பிறவு போலீஸ் கேஸ்ன்னு போய் இப்ப கொஞ்சம் பயம், நம்ம பக்கம் வரமாட்டாங்க. ஏ விஜய், நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? ஆமா, இந்த ஊர்ல 4 பேர் நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லாதவனு தண்ணியே வாங்கி குடிக்க மாட்டாங்க. இதுல என்னை யாரு கட்டிக்க போறா? அந்த ஆசையெல்லாம் இல்ல சித்தி. பக்கத்து ஊர்ல 2-3 வீடுகள்ல வீட்டு வேலை பாக்குறேன். அவைய நல்லா தான் பாத்துக்கிறாங்க. அப்படியே காலத்தை ஓட்டிடலான்னு இருக்கேன். அவைய நல்லா தான் பாத்துக்கிறாங்க. அம்மா, ஆ, என்ன இருந்தாலும் நீ என் மச்சானோட மக. நான் அந்த உரிமையில கேக்குறேன். நீ நம்ம வீட்டுக்கு வந்துறியாத்தா? சொந்த பந்தம் நாங்க இருக்கும்போது வார்த்தைக்கு 100 தடவை சொந்தம்னு யாருமே இல்லைன்னு சொல்றது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா. நீ வந்து எங்க வீட்டுல ஒரு ஆளா இருமா. விஜய், ஏன் அழற விஜய்? இல்ல சித்தி, இந்த மாதிரி சொந்தம் நாங்க இருக்கோம்னு தட்டி கொடுக்கறதுக்கும் ஆறுதல் சொல்றதுக்கும் எனக்குன்னு யாருமே கிடையாது. சின்ன வயசுல இருந்து பசின்னு இருந்தா ஒரு வாய் சோறு போட்டு கொடுக்க கூட யாருமே இல்ல. ஏய், என்னம்மா இது? பாரு விஜய், விஜய், அழாதம்மா, அழாத. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, அழக்கூடாது. உனக்கு இனிமே எந்த குறையும் இல்ல. நாங்க உன்னை நல்லா பாத்துப்போம். இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க என்ன உறவாக்கிக்கிறோம்னு கூப்பிடுறிய, அந்த சாமிதான் கண்ணு திறந்திருக்கு. நான் வாரேன் மாமா. நல்லதுமா. வள்ளி, அதோட துணிமணிலாம் எடுத்து வை. சரிண்ணா. சித்தி, எங்கிட்ட துணிமணி எல்லாம் இந்த கொடியில காயுதுல 2 தாவணி, 4 ரவிக்க, 2 பாவாடை, அவ்வளவுதான் மாமா. சித்த இருங்க, பையில எடுத்து வச்சுட்டு வாரேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.